அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிபார்ட்மென்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலிருந்து எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் ECIL சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மென்ட்லேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது ஃபர்ஸ்ட்டு 1 இயர் தான். அப்புறம் தேவைகள பொறுத்து இது 4 வருஷம் வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 1 இயருக்கு மந்த் பார்த்தீங்கன்னா ரூ. 40,000 செகண்ட் இயர்ல வந்து ரூ. 45,000 தேர்ட் இயர்ல வந்து ரூ. 50,000 ஃபோர்த் இயர்ல வந்து 55,000 இதுக்கு வந்து அமௌண்ட் குடுப்பாங்க. அது அது போக ரூ. 3,200 மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு வந்து அங்க எல்லாம் பே பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ஆபிசர் கான்ட்ராக்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 2 போஸ்ட் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு உண்டான சேலரி. அதே மாரி டெக்னிக்கல் ஆபிசருக்கு ரூ. 25,000 முதல் மாசமும், ரூ. 28,000 2வது வருஷமும், ரூ. 31,000 வந்து 3வது, 4வது வருஷத்துக்கு குடுப்பாங்க. அப்புறம் ஜூனியர் டெக்னீசியன் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ரூ. 22,528 செகண்ட் இயருக்கு ரூ. 24,780 தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு ரூ. 20,258 சம்பளமா வழங்குவாங்க. இது மட்டும் தான் என்னுடைய டீட்டெயில். ஸோ மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்கு. டெக் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆபிசர் போஸ்ட்டு, ஜூனியர் டெக்னீசியன் ஆன் கான்ட்ராக்ட் போஸ்ட். ஸோ 3 விதமான போஸ்ட் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நார்மலா என்ன ரூல் இருக்கோ கவர்மெண்ட்ல அதுதான் குடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் எல்லாம். இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ECIL.co.inல போனீங்கன்னா, அதனுடைய மெயின் பேஜ்ல கேரியர்ஸ்ன்னு இருக்கும். அதுல போயிட்டு கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ன்னு இருக்கும். அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆகஸ்ட் 8 தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ண பிறகு அவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூக்கு 1:4 ரேஷியோல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் பாருங்க. இதுதான் வந்து அதனுடைய தகுதியானது. ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்டின்னா பிடெக், பிஇ முடிச்சுட்டு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீசருக்கு பிடெக், பிஇ முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டெக்னீசியன் கான்ட்ராக்ட்டுக்கு ஐடிஐ முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவே ஜூனியர் டெக்னீசியன் ஆன் கான்ட்ராக்ட் கிரேடு 2 வேற கிரேடு இருக்கு. இது வேற. இதுக்கு ஐடிஐ முடிச்சிருக்கணும். இன்டர்வியூக்கு 50 மார்க்கு. ஸோ ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ மார்க் நம்ம தெளிவா போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த கல்வி முடிச்சவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ அங்க 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 வந்து காமனா வந்து பிடெக், பிஇன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அப்ளை பண்ணுங்க. எ உங்க எல்லா பிடெக், பிஇ முடிச்சவங்களுக்கும் இந்த இத ஷேர் பண்ணுங்க. அவங்க அப்ளை பண்ணட்டும். ஏதாவது டவுட் இருந்தா அவங்க வந்து கால் பண்ணிக்க அவங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பு தான். தேங்க் யூ.